ஹலோ ஹைஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது கடலை குருமா. அதுக்கு இந்த தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கோம். அது ஓரளவு தக்காளி போடணும். இதுக்கு மசாலா வந்து இது வெள்ளைப்பூடு, தேங்காய், கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம் போட்டு கொஞ்ச நேரம் வறுத்துருங்க. வறுத்துட்டோம், வரைக்கலாம், வறுக்காம வறுக்கலாம். ஓகேவா? இது கூட வத்தல் பொடி, மல்லி பொடி போட்டு அரைங்க. அந்த வருங்க வறுத்தாதான் நல்லா மனமாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். கடலை உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிருந்தேன், அதை தான் போட்டுருக்கேன். ஓகேவா? நீங்களும் அவிச்சு போடுங்க, அப்போதான் ஈஸியாக இருக்கும் வேலை. கொஞ்சம் மஞ்சள் பொடி, இப்போ வந்து நல்லா கொதிச்சு வச்சு மசாலா போடணும். மசாலா போட்டு நல்லா கூட்டி தண்ணி ஊற்றி வைங்க. ஹலோ ஹைஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது கடலை குருமா. அதுக்கு இந்த தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கோம். அது ஓரளவு தக்காளி போடணும். இதுக்கு மசாலா வந்து இது வெள்ளைப்பூடு, தேங்காய், கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம் போட்டு கொஞ்ச நேரம் வறுத்துருங்க. வறுத்துட்டோம், வரைக்கலாம், வறுக்காம வறுக்கலாம். ஓகேவா? இது கூட வத்தல் பொடி, மல்லி பொடி போட்டு அரைங்க. அந்த வருங்க வறுத்தாதான் நல்லா மனமாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். கடலை உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிருந்தேன், அதை தான் போட்டுருக்கேன். ஓகேவா? நீங்களும் அவிச்சு போடுங்க, அப்போதான் ஈஸியாக இருக்கும் வேலை. கொஞ்சம் மஞ்சள் பொடி, இப்போ வந்து நல்லா கொதிச்சு வச்சு மசாலா போடணும். மசாலா போட்டு நல்லா கூட்டி தண்ணி ஊற்றி வைங்க.